இந்த இடம் தான் நல்லா காத்தோட்டமா இருக்கு. இங்க என்ன பண்றியாவே? என்னடா சட்ட சத்திய கதறுது? சுரேஷ் சார், என்ன 4 மணி ஆகுது இங்க வந்து உட்காந்துருக்க? வேலையெல்லாம் முடிஞ்சுங்க சார். வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? தென்னந்தோப்புல காலையில தேங்காய் வெட்டணும்னு சொல்லி ஆள் அனுப்ப சொன்னனே, அனுப்பி விட்டியா? சார், அதெல்லாம் காலையிலே போய் ஆள் அனுப்பி மரத்துல தேங்காய்லாம் பறிச்சு போட்டு வெயிட்டை போட்டு எவ்வளோ இடம் வந்துருக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கேன் சார். அனுப்பிட்டியா? சரி, மாங்காய் தோப்புல சீசன் முடிஞ்சு வச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்றதுக்கு ஆள் அனுப்பி விடணும்னு சொன்னேன், அதையாவது அனுப்புனியா? சார், அதுக்கு தனியாக 10 ஆள் அனுப்பி விட்டு ஃபுல்லாக கூட்டி க்ளீன் பண்ணி அள்ளி போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுங்க சார். முடிச்சிட்டியா? நாளைக்கு விசேஷம் இருக்கு, அம்மா காய்கறி எல்லாம் வாங்கணும், சுரேஷ் அனுப்பி விடுறாங்க, அங்கேயாவது போனியா? சார், காலையில் வரல நான் வந்து அம்மாட்ட லிஸ்ட்டை வாங்கிட்டு எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்துட்டா சார் நான் வேலைக்கே போனேன். வெளியே போயிட்டு வந்துட்டியா? மணி 4 மணி ஆகுது, இன்னும் 2 மணி நேரம் அவனை என்ன வேலை வாங்குறது? சார், ஒரு நிமிஷம். உங்கள் மனம் குமுறல் எனக்கு காதில் நல்லா கேட்குது. இப்போ நான் இங்கே சும்மா உட்காந்து ஃபோனு பார்க்கக்கூடாது, அவ்வளோதானே உங்களுக்கு. இப்போ நான் என்ன செய்கிறேன், ஃபோனை எடுத்துக்கிட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு எல்லா தோட்டத்துலையும் போய் ரவுண்ட் அடிச்சு அந்தந்த தோட்டம் அங்கே தான் இருக்குதான்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி விட்றேன். நீங்கள் என்னை வேலை வாங்கின மாதிரி ஆச்சு, எல்லா தோட்டமும் அங்கக்குள்ள நிற்கிற மாதிரி ஆச்சு. சந்தோஷமா? நான் கிளம்புறேன். சரி, போய் போட்டோ எடுக்கிறதே எடுக்கிற, நல்லா ஹெச்டி குவாலிட்டியா எடுத்து அனுப்பு, சரியா?